ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த vlogல ஒரு சிம்பிளான டே இன் மை லைஃப்பை தான் vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். அன்னைக்கு என் டே பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clock போலவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஹேரை வந்து டீடாங்கிள் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். அதை அப்படியே காய வச்சுட்டு பன் போட்டுட்டு இருந்துட்டேன். அது தூங்கி எழுந்தோன்னே செம்ம சிக்காயிடுச்சு. அதனால் அந்த சிக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு டைட்டாக பின்னல் போடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் என்ன தான் பின்னல் போட்டாலும் இந்த வெயிலில் வந்து அப்பப்போ கச்சன்னு ஆயிடுறதுனால நல்லா தூக்கி ஒரு பன் மாதிரி போட்டுடலான்னு சொல்லிட்டு சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் பன்னே போட்டுக்கிட்டேன். என்ன தான் பன் போட்டாலும் எனக்கு அப்பப்போ அது வந்து சிக்க ஆகிடும். ஆனால் இந்த வெயிலுக்கு பன் போட்டால் தான் கொஞ்சம் கச்சன்னு இல்லாமல் இருக்கும். அதனால் அதை போட்டுட்டு பெட்டை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பெட்டு மேலே அந்த டவலை ஃபஸ்ட்டு மடித்து வச்சுட்டேன். அப்புறம் பெட்ஷீட்டை வச்சு பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தட்டி விட்டுட்டு ஒரு ஓரமாக பெட்ஷீட்டையும் மடித்து வச்சுட்டேன். இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறமா வேறு எந்த வேலையுமே இல்லை. வீட்டை கூட்டுற வேலை மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அன்றைக்கி என் சிஸ்டருக்கும் பார்த்திங்கன்னா லீவு. அவங்களும் வீட்டில் தான் இருந்தாங்க. அதனால் எனக்கு பெருசாக எந்த வேலையுமே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து செஞ்சு வச்ச வத்தல் எல்லாமே காலி ஆயிடுச்சு. ரொம்ப நாளாக வத்தல் செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தோம். இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்ததுனால என் சிஸ்டரும் வீட்டில் இருந்ததுனால இன்றைக்கி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு பச்சரிசி ஊற வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்து போட்டுக்கிட்டேன். மொத்தமாக 2 கிளாஸ் எடுத்துருந்தேன். ஒரு கிளாஸ் வந்து ஒரு பாத்திரத்துலையும் இன்னொரு கிளாஸ் வந்து இன்னொரு பாத்திரத்துலையும் சொல்லி பிரித்து வச்சு ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டேன் ஊறுறதுக்காக. அப்படியே வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு கேட்டிருந்தாங்க. பச்சரிசியை பார்த்த உடனே எனக்கு வெண்பொங்கல் தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால் வெண்பொங்கல் செய்யலான்னு சொல்லியிருந்தேன். வீட்லேயும் அதை செஞ்சு கொடுத்துட்டாங்க. எனக்கு வெண்பொங்கலில் முந்திரி போட்டால் இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அன்றைக்கி வந்து முந்திரிலாம் போடலை, நார்மலாக தான் செஞ்சுருந்தோம். சுட சுட பொங்கலும் கத்திரிக்காய் போட்ட சாம்பாரும் தான் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு வந்து வெண்பொங்கல் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் இந்த காம்பினேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் சிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதனால் அவளுக்கு மட்டும் கொஞ்சம் தனியாக தேங்காய் சட்னி செஞ்சுக்கிட்டா. நான் வந்து டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். எந்த டிஃபன் ஐட்டம் செஞ்சாலும் சரி கொஞ்சம் லேட்டாகவே ஆறின பிறகு கூட சாப்பிடுவேன். ஆனால் இந்த பொங்கல் வச்சுட்டா மட்டும் ஆறவே விட மாட்டேன். அதுக்கு முன்னாடியே கடகடன்னு வந்து சாப்பிட்ருவேன். ஏன்னா ஆறிட்டா எனக்கு வந்து சாப்பிட அவ்வளோவா பிடிக்காது. பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு 11 மணிக்காக பார்த்திங்கன்னா வத்தல் செய்யலான்னு வந்துட்டேன் கிச்சனுக்கு. இந்த அரிசி எப்படியும் ஒரு 3 to 4 hour கிட்ட ஊறி இருக்கும். ஊற வச்ச அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் வத்தல் செஞ்சாலே டக்குன்னு காலி ஆகிடும். சாப்பாட்டுக்குன்னு இல்லை, சும்மாவே தோணும் போதெல்லாமே பொரிச்சு எடுத்து சாப்பிட்ருவோம். அதனாலே டக்குன்னு காலி ஆகிடும். ஊற வச்ச அரிசியை பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டேன். அரிசி வந்து நார்மலாக வேக வைக்கிற மாதிரி இல்லாமல் நல்லாவே குழைய வச்சு வேக வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் வந்து சீரகமும் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட வந்து அரைச்சி வச்ச ரெட் சில்லி பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கிறேன். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் ரெட் சில்லிஸை வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து குக்கர்லேயே வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடயே தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிட்டு அதையும் அலசி அதிலே குக்கர்லேயே வந்து ஊற்றிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா பச்சரிசி, தண்ணி, தேவையான அளவுக்கு கல் உப்பு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் அரைச்சி வச்சு மிளகாய் பேஸ்ட் இதெல்லாம் தான் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா குக்கரில் எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து மாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை கையாலேயே வந்து கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். சூடாக இருக்கும்போது கரண்டிலேயே வச்சு லைட்டாக மேஷ் பண்ணிவிட்டேன். வெந்த சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜாரில் கூட போட்டு கொஞ்சமாக கூழ் மாதிரி அரைச்சிட்டு அப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மாவுக்கு பார்த்திங்கன்னா ஊற வச்சிருந்த அரிசியை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக அரைச்சி வந்து எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டு பேட்ச் அரைக்கும் போது மட்டும் கொஞ்சமாக அது கூட சில்லியும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து அரைச்சி அந்த மாவோட ரெடி பண்ணிட்டேன். மாவெல்லாம் ரெடி பண்ண பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வத்தல் போடுறதுக்காக மாவெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு மேலே டெரஸ்க்கு போயிட்டோம். வத்தல் போடுறதுக்காக பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து எடுத்துக்கணும். ஏதாச்சும் பால் பேக்கெட்டோ இல்லாட்டி எண்ணெய் கவரோ எது வேணாலும் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம மாவை ஃபில் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம சைஸ் பார்த்து கட் பண்ணிவிட்டு இப்போது வத்தல் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எந்த துணியில் வந்து வத்தல் போடணுன்னு வச்சுருக்கோமோ அந்த துணியை போட்டுட்டு அது மேலே இப்படி ஒரே லைன் மாதிரி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிகிட்டே போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ரொம்ப மெலிசாக போட்டுறக்கூடாது, ஓரளவுக்கு திக்காகவே போட்டால் தான் அது காஞ்சி வரும்போது எடுக்க முடியும். இல்லாட்டி வந்து காஞ்சிட்டு சுத்தமாக வராது எடுக்கிறதுக்கே. அதுக்குன்னு ரொம்ப திக்காக போட்டாலும் அது காயறதுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் காயாது. நாங்கள் வந்து 3 ஷேப்பில் போட்டிருந்தோம். ஒரு ஷேப் வந்து இப்படி நீட்டாகவே போட்டுட்டோம். இப்போ இன்னொரு வத்தல் போடுறதுக்கான மாவும் ரெடியாக இருக்குது. ஒரு டைப்பான வத்தல் போடுறதுக்குள்ளே எப்படியும் 1/2 மணி நேரம் கிட்ட ஆகிட்ருக்கும். ஒரு சைடு வந்து இந்த வத்தலை போட்டுட்டு, இருந்தாலும் இது போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு, டக்குன்னு போட்டுட்டோம். இன்னொரு சைடு இன்னொரு வத்தல் போடுறதுக்காக எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, இந்த வத்தல் வந்து ஒரு குழிக்கரண்டியில் எடுத்து ஒரு பேன் கேக் மாதிரி ஊற்றி வச்சுட்டோம். நான் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணேன். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது, ஓரளவுக்கு திக்காகவே தான் இருக்கணும். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது வந்து காஞ்சிடும், அப்புறம் எடுக்க முடியாது. நான் ஒரு பக்கம், என் சிஸ்டர் ஒரு பக்கம்னு போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். அந்த வத்தலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஆயிட்டிருக்கோம் டைமு. அது வேறு மதியம் டைமுன்றனால சொல்லவே வேணாம், செம்மையாக வெயில் அடிக்கும். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம பாடி வந்து அப்பப்போ டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அடிக்கடி ஏதாச்சும் லிக்விட் ஐட்டம்ஸ் மாதிரி எடுத்து ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே செம்மையாக தண்ணி தாகம் எடுக்கும். அதுலேயும் வெயிலில் போயிட்டு வந்ததில் இன்னும் நல்லா தண்ணி தாகமாக எடுத்துச்சு. அதனால் வந்த உடனே கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு ஃபேனை போட்டுட்டு உக்காந்துட்டேன். தண்ணி குடிச்சுமே ஆனால் என் தாகம் வந்து அடங்கலை. ஏதாச்சும் ஜில்லுன்னு குடிக்கலான்னு தோணுச்சு. ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா லெமன் இருந்துச்சு, அதனால் அதை வச்சு ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு அதை தான் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு என் சிஸ்டருக்கு 2 பேருக்கு மட்டும்தான் ஜூஸ் போட்டேன். ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ்லேயே போட்டுடலான்னு தான் நினச்சேன். ஆனால் கொஞ்சம் தண்ணி வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்னொரு பாத்திரத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் தேவையான அளவுக்கு சுகர், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா லெமன் ஜூஸ் ரெடி. அப்புறம் அந்த ஜூஸை வந்து கிளாஸில் ஊற்றிட்டு ஒரே ஒரு ஐஸ் க்யூப் மட்டும் போட்டுக்கிட்டேன். இந்த வெயிலுக்கு இப்படி குடித்தா சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த லெமன் ஜூஸை பார்த்தாலே கடையில் வாங்கி குடிக்கிற லெமன் சோடா தான் ஞாபகம் வரும். கடைகளில் வந்து லெமன் ஜூஸ் கூட கொஞ்சமாக சோடா ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ வீட்டில் செய்கிறதுனால சோடாலாம் ஆட் பண்ணலை. அப்புறம் எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு என் சிஸ்டருக்கும் ஒரு கிளாஸில் ஊற்றி கொடுத்துட்டேன். அப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஈவினிங் போல் வத்தல் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்காக மாடிக்கு போயிருந்தோம். ஓரளவுக்கு எல்லா வத்தலுமே காஞ்சிடுச்சு. ஆனால் இந்த கல் வத்தல்னு போட்டோம்ல அதுவும், இன்னும் அந்த கரண்டி வத்தலும் சிலதெல்லாம் வந்து காயலை. இன்னும் ஒரு நாள் வெயிலில் வச்சா நல்லா காஞ்சிடும். அதனால் ட்ரையான வத்தலை மட்டும் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த நீட்டாக போட்டது வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. அதனால் இந்த வத்தல் மேலே மட்டும் தண்ணி தெளித்து பிரிச்சுட்டு இருந்தோம். வத்தல் பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி தெளிச்சிட்டு பிரித்தா கொஞ்சம் ஈஸியாக வரும். நானும் என் சிஸ்டர் 2 பேரும் சேர்ந்து தான் இதை பிரிச்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வந்து முரத்துலேயே போட்டு வச்சுக்கிட்டோம். ஏன்னா மறுபடியும் போய் கொஞ்சம் நேரம் காய வைக்கணும். அதனால் தண்ணி தெளித்து பிரித்ததில் பார்த்திங்கன்னா அது வந்து ஈரமாயிடுச்சு. அதனால தான் வந்து காய வைக்கணும். மறுபடியும் அதை எடுத்துக்கிட்டு மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலே காய வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக காயாத வத்தல் தான் வந்து ஒரு டே ஃபுல்லாக காயணும். இது வந்து ஆல்ரெடி காஞ்சி தான் இருக்குது. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு பிரித்ததில் தான் இது ஈரமாயிடுச்சு. அதனால் அது கொஞ்சம் நேரம் வெயிலில் இருந்தாலே போதும். அதுக்காக தான் வந்து இது கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி மாடிக்கு வந்திருந்தோம். ட்ரையான கரண்டியில் போட்ட வத்தல் எல்லாம் மட்டும் ஈவினிங் போல் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கீழே போயிட்டோம். அகெயின் ஈவினிங்காக போயிட்டு அந்த காஞ்ச வத்தல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே சன்செட்டை பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதனால் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த வத்தலெல்லாம் அங்கேயே பிரித்து எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுலேயும் தண்ணி தெளித்து பிரித்ததில் கொஞ்சம் ஈரமாயிட்ருக்கும். அதனால் அதை நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் நேரம் சன்லைட்டில் படுற மாதிரி வச்சுட்டு அது காஞ்சதும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் தனித்தனி பாக்ஸஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளைக்கு சாப்பாடு கூட சைட் டிஷ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஏதாச்சும் மொறுன்னு வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணியாச்சு. அந்த வத்தல்லேருந்து ஒரு வத்தல் எடுத்து போட்டு பொரிச்சு பார்த்தேன். நல்லாவே பொரிஞ்சு வந்துச்சு. அதோட கிறிஸ்பினஸையும் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான், இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு விலாகில் சந்திக்கிறேன். டாடா பாய்.